அப்ப இதுல வந்து வரம்பு மீறி நீ அங்க பார்க்கும்போது அந்த டயலாக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதிகமா பார்க்கறதில்ல இதுக்காகவே பார்த்தேன். அப்ப என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா அவங்க புக் பண்ணும்போது இதெல்லாம் வரும் வராதுன்னுலாம் தெரியாது. இல்லையா? ம். அதாவது விடுதலை போன்ற படங்கள், மகாராஜா போன்ற படங்கள், ஒரு உயிருக்காக சக மனிதனுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும்போது, அவர் மூலமாக இந்த சமூக சீர்கேடுகள் வரும்போது, இன்னும் மக்களுக்கு வந்து பிக் பாஸ நீங்க வந்து இது வந்து சட்டமன்றத்துல முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், இல்லையென்றால் தடை செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க போய் எடுத்த உடனே அப்படி சொல்ற ஆட்கள் கிடையாது. ஆசனங்கள், சரி, உடல் ஓகே. மொழிகள், உடல் மொழி. ரொம்ப நீங்க ஆண், பெண்ணுங்கிற நெருக்கத்துக்கு வந்து இப்ப நான் வீட்ல பார்க்குறாங்க எல்லாரும். அதுக்கான தனித்தனி படம் இருக்கு. எதுக்கு யூ சர்டிஃபிகேட் குடுக்குறான், யூஏ குடுக்குறான், 18+ன்னு எதுக்கு குடுக்குறான்? இதுக்கு அது மாரி ஏதாவது இருக்கா? நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கா? இல்ல. சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா எப்படி ஆயிடுச்சு இந்த தமிழ் சமூகம்னா, இந்த ஊடகத்தின் மூலமாக, ஏதோ அன்னைக்கெல்லாம் வந்து திண்ணையில உட்காந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து, இவங்க அப்படி அப்படின்னு பேசுறது, இன்னைக்கு டிஜிட்டல் புரணி ஆயிடுச்சு. அத பார்க்கும்போது என்ன ஆகும்? எதுவுமே தப்பு இல்லங்கிற சூழல் வருகிற போது, ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாடும், மொழியும், இனமும் காக்கப்படுவதென்றால், அது பண்பாடு காக்கப்பட வேண்டும் முதல்ல.